வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கோ இந்த திரைப்படத்தோட விமர்சனம்லாம் எல்லாருமே பண்ணிட்டாங்க. நான் பேச போகிறது அதோட சமூக சீர்கேட்டுக்கான இந்த திரைப்படம் ஏன் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான். அவ்வளோ மோசமாக இருக்கா படம் அப்படின்னா, ஆமாம், உண்மையிலேயே படம் மோசமாக இருக்குது. வயலன்ஸ் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய வயலண்ட்டான படங்கள்லாம் வந்திருக்கு. ஆக்ஷன் படங்கள், அதில் ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் எல்லாமே வந்திருக்கு. கடைசியாக வந்து ஹிந்தியில் கில் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. புதுமுகங்களை வச்சு ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். அதுதான் இந்தியாவில் வந்ததே த மோஸ்ட் வயலண்ட் மூவி அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு அந்த திரைப்படத்துக்கு. அந்த திரைப்படத்தில் அந்த வயலன்ஸுக்கான ஒரு நியாயம் இருக்கும், ஒரு லாஜிக் இருக்கும், ஒரு ஆக்ஷன், அது எல்லாமே இருக்கும். ஸோ அது எந்த வகையிலுமே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் நம்ம மனசையும் சரி, சமூகத்தையும் சரி. பட் அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியா என்னன்னு தெரில. சரி, இதுக்கு ஒரு படி நம்ம மேலே போய் ஒரு ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு, இப்போது வைலன்ஸ் காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு போய், அது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி இந்த வைலன்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போய் பார்க்குறதுக்கே முகம் சுளிக்கும் காட்சிகள். இப்போது கிளாமருக்கும் வல்கருக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கிளாமரான காட்சிகள் பார்க்க முடியும், பட் வல்கரான காட்சிகள் நம்ம பார்க்கும்போது நம்ம முகம் சுளிக்கும்ல. அந்த வந்து கிளாமர் அப்படின்னா மார்க்கோ வந்து வல்கர். ஸோ அந்த ரொம்ப ஓவர் டூவாக போய் நம்ம மலையாபுரத்தில் பார்த்த உன்னி முகுந்தனா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கலாம். அவர் வந்து நம்ம போன வருஷம் அந்த கருடன்லேயே அவருடைய ஆக்ஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் எந்த வகையிலுமே நமக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு ஆக்ஷன் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஆனால் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணி ரொம்ப வயலன்ஸை காமிக்கணும்னு காமிச்சு வெறும் ரத்தத்தை மட்டுமே, முழு படமும் வெறும் ரத்தமாக மட்டுமே இருந்து அதை பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி அது வந்து அதில் திகட்டுது. அளவுக்கு மிஞ்சி அது நஞ்சாக போயிடுச்சு, வல்கராக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டா திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிறத தாண்டி முன்னாடிலாம் நிறைய திரைப்படங்கள் வந்து அரசியல் ரீதியாக தடை செய்யப்படும். இது வந்து சமூக நலன் காக்க இதை தடை செஞ்சுருக்கலாம், அதை தடை செய்யலாம், அது ஏன் பண்ணலை அப்படின்றது தெரியல. இதை தடை செய்வது சமூகத்துக்கு நல்லது. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தயவுசெய்து ஃபேமிலியோட மட்டும் இல்லை, தனியாக கூட இந்த படத்தை பார்த்துடாதீங்க. ஏன்னா உங்கள் மனசுலையும் வந்து வன்முறை விதைக்கப்படும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. இன்னொரு நிமிஷம் சந்திக்கலாம். நன்றி. அன்பை பகிர்வோம்.